கர்நாடகத்தின் தொகலு கொம்பே ஆட்ட பாணியில் பஞ்சதந்திர கதைகள். ஆண்டவர்களே, இப்பஞ்சதந்திர நாடகத்தை கேளுங்கள். விஷ்ணுவாய் நடித்த நூலன். ஏழை நூலன் அரசகுமாரியை கண்டதும் மன அமைதி கலைந்து விடுகிறது. நண்பா, எனது மனம் அரச மாளிகைக்கு பறந்து போயிற்று. தச்சன் அவன் கதையை கவனமாக கேட்கிறான். தச்சன் ஒருவித துணிச்சலான திட்டத்தை வகுக்கிறான். 4 கைகளை அணிந்து கொள். விஷ்ணுவாக வந்து நிறு. விளக்கொளியில் அவர்கள் போலி தேவனையும் போலி கருடனையும் உருவாக்குகிறார்கள். இரவு இரவாக வேடமிட்டு நூலன் அரியணை பால்கனிக்கு பறந்து செல்கிறான். வானுலகம் உன்னை எனது மணவாட்டியாக தேர்ந்தெடுத்துள்ளது. நாதா, நான் கட்டாயம் கீழ்ப்படுகிறேன். இரவு தோறும் அவள் அவரை தெய்வமாகவே வரவேற்கிறாள். அரசர் தன் மகள் விஷ்ணுவுக்கு திருமணம் ஆனாள் என்று நம்புகிறார். பெருமை அரசரின் இதயத்தில் ஊர்கிறது. அவன் தன்னை விட வலிமை மிக்க ஒருவனை எதிர்த்து புறப்படுகிறது. போர் வந்து தட்டுகிறது. போலி தேவன் இப்போது உண்மையான யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். நான் மறைந்தால் அனைத்தும் அழிந்துவிடும். அவன் விஷ்ணுவென்று தோற்றமிட்டு பறந்து செல்கிறான். இரு படைகளும் அந்த காட்சியை பார்த்து நின்று விடுகின்றன. கண்மாயில் தொங்கும் அவன் உயர் நுனியில் தள்ளாடுகிறது. எதிர் ராஜா தைரியத்தை இழந்து தன் படையோடு பின்வாங்குகிறான். வெற்றி சிறிது நேரம் பொய்யை காப்பாற்றினாலும் நெருங்கும் ஆபத்து இன்னும் பெரிதாகிறது. ஆண்டவர்கள் கூறுவார்கள், கபடத்தின் மேல் எழும் பேராசை நாசத்தையே அழைக்கிறது. கடன் வாங்கிய கீர்த்தி பின்னால் உண்மையான விளைவுகளை இழுத்து வரும். கடன் வாங்கிய கீர்த்தி இறுதியில் சரிந்து விழும்.